ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு தூக்கி. ஸோ இன்றைக்கி வந்து டே 62க்கான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா குரூப் அனகிராம்ஸ். ஸோ நம்ம அனகிராம்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அனகிராம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போ சஃபில் பண்ணுறோம். ஈக்கு பதிலாக ஏடிஇ, ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஈட் அப்படிங்கிறது இந்த லெட்டர்ஸோட ஒரு அனகிராம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அனகிராம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இன்புட்டாக வந்து என்ன வரும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் ஒரே ஒரு டைப் ஆஃப் அனகிராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணணும், ஓகேவா? இப்போ இந்த ஈட் அப்படிங்கிற லெட்டர் ஸ்ட்ரிங் இருக்குது அண்ட் டீயை பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரு அனகிராம், ஓகேவா? அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரே அறையில் ஈட் அப்படின்றதையும் டி அப்படிங்கிறதையும் நம்ம குரூப் பண்ணிக்கணும், ஓகே? அடுத்து டிஏஎன். இப்போ டிஏஎன் அப்படிங்கிறது இதோட அனகிராம் கிடையாது. அப்போ அதை இன்னொரு அறையில் நம்ம போட்டுக்கணும், டிஏஎன். அடுத்து ஏட்டுங்கிறது இது ஃபஸ்ட்டதோட அனகிராம், ஓகேவா? ஸோ ஏட், ஓகே. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இஇஇ ஏஇடி இந்த லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு அறையில் நம்ம போட்டுக்கணும். அடுத்து என்ஏடி. ஸோ என்ஏடி அப்படிங்கிறது இந்த டேனோட தான் மேட்ச் ஆகுது. ஸோ என்ஏடி. இப்போ இது ஒரு அனகிராம். அடுத்து பேட் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து தனியாக ஒரு அறையில் வந்து நம்ம போட்டுக்கணும், பேட். ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு அறையில் போட்டு நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸில் ஒரே டைப் ஆஃப் அனகிராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து குரூப் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு அறையில் குரூப் பண்ணியிருக்கோம், இது ஒரு அறையில் குரூப் ஆகிருக்கு, சேர்ந்து இருக்குது, ஓகேவா? இப்போ இதில் வந்து இதோட ஆர்டர் இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் இம்பார்ட்டன் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இப்படி அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே தான். பேட் அப்படிங்கிற அரேவை குரூப்பை ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, டேனை செகண்ட் ரிட்டர்ன் பண்ணாலும் சரி. ஸோ ஆர்டர், இந்த இதில் இருக்க ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நமக்கு தேவை அதை வந்து குரூப் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர், ஓகே? ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதில் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லாஜிக் தெரியணும். என்ன அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி இது அனகிராமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறையா லாஜிக் ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். என்ன லாஜிக் அப்படின்னா இதில் இருக்க லெட்டர்ஸும் ஃபஸ்ட் லாஜிக் என்ன அப்படின்னா நிறைய லாஜிக் இருக்குது அனகிராம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் லாஜிக் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ இதில் இருக்க அப்படிங்கிற லெட்டர்ஸும் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து இதில் 1 டைம் வந்திருக்கு, ஏ 1 டைம் வந்திருக்கு, டி 1 டைம் வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 1 டைம், இ 1 டைம், ஏ 1 டைம். அப்போ இது ரெண்டும் என்னாச்சு, இது ரெண்டுமே அதோட லெட்டர்ஸும் சேமாக இருக்குது அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சினா அது எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த இதில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுவும் இதுவும் சேமாக இருக்கிறப்ப இதை வந்து நம்ம அனகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ இன்னொரு லாஜிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்க லெட்டர்ஸை ஷார்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஆல்ஃபாபெட் இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஈட் அப்படிங்கிற லெட்டரை நம்ம ஷார்ட் பண்ணோம்னா ஏ ஃபஸ்ட்டு வரும், ஓகேவா? அடுத்து இ வரும், அடுத்து டி வரும், ஓகேவா? இப்போ அதே மாதிரி டி இருக்கு இல்லையா, டியையும் நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஏ ஃபஸ்ட்டு வரும், இ செகண்டு, டி. ஸோ ஒரு ரெண்டு வேர்டை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க லெட்டர்ஸ் வச்சு ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு வேர்டும் சேமாக இருந்துச்சு, அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு அனகிராம், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து இந்த லாஜிக் பார்த்துருப்போம். இப்போ இந்த ஒரு லாஜிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் அனகிராமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்க லெட்டர்ஸை நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது அனகிராம், இல்லைன்னா நாட் அனகிராம், ஓகேவா? ஸோ இது ஏன் இந்த லாஜிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளமை அந்த ஷார்ட்டிங் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், ஓகே? ஓகே. ஸோ இப்போ ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து அனகிராமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து லாஜிக் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம குரூப்பிங்க்கான லாஜிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் அந்த குரூப் ஆகி நம்ம ரிட்டர்ன் பண்ணதில் ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம எந்த ஆர்டரில் வேணால் அந்த குரூப்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இனிஷியலாக ஒரு எம்டி அரே வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறோம்,
ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியலாகவே நம்மக்கிட்ட எந்த ஒரு குரூப்புமே இல்லை, ஏன்னா அரே இது வந்து குரூப் அரே. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அரே? குரூப்ஸ் அரே. இந்த அரேல எதுவுமே இல்லை, இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் வருது ஈட் அப்படின்னு சொல்லி, நம்ம ஈட்டை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் அந்த இதை வந்து ஒரு புதுசாக ஒரு அரேல ஈட் அப்படின்னு நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ டி அப்படிங்கிற இன்னொரு லெட்டர் வருது, இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து வருது, அடுத்த வேர்டு வந்து வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு குரூப் வந்து இங்கே இருக்குது, இதில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போ இன்கேஸ் ஓகே, இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். டீயும் ஈட்டும் அனகிராமான்னு செக் பண்ணுறோம், இது ரெண்டும் அனகிராம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதோட அரேயில் அதை வந்து அப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டீயை வந்து நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன வருது, டேன் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அகைன் இந்த டேன் எடுத்துகிட்டு போய் இந்த குரூப்ஸ் அரேயில் ஐட்ரேட் பண்ணோம். குரூப்ஸ் அரேயில் நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது ஒரு குரூப்லையும் நம்ம ஃபஸ்ட்டுன்னு கிடையாது, எந்த ஒரு இதில் வேணால் நம்ம செக் பண்ணலாம், எந்த ஒரு வேர்டு கூட வேணால் நம்ம செக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது கூட அனகிராமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது கூடயும் அனகிராமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இந்த ஈட் கூட தான் கம்பேர் பண்ணணும், டீ கூட தான் கம்பேர் பண்ணணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த குரூப்பில் எந்த ஒரு வேர்டு கூடயும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேன் எடுக்கிறோம், இதில் ஏதோ ஒன்று கம்பேர் பண்ணுறோம், மேட்ச் ஆகலை, அப்புறம் குரூப் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஒரு குரூப் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதில் டேன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 8. இப்போ அகைன் இந்த இதில் ஐட்ரேட் பண்ணுறோம், 8 வந்து ஈட்டு கூட மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும் 8. ஓகே, அடுத்து நேட். ஸோ நேட் வந்து இது கூட இதுலையுமே மேட்ச் ஆகாது, பட் இது கூட வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்போ இதையும் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிடணும், நேட். ஓகே, அடுத்து பேட்டையும் இதே குரூப்ஸ் அரேயில் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது கூடமே மேட்ச் ஆகுது. ஸோ பேட்டை வந்து நம்ம தனியாக வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அரேவாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஏன் இது அரேவாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட், இதில் வந்திருக்க ஆர்டரில் தான் குரூப் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம இப்படி குரூப் இந்த மாதிரி ஒரு அரே வச்சு எவ்ரி டைம் அந்த குரூப்ஸ் அரேவை வந்து ஐட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி தான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து குரூப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆர்டர் வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த குரூப்ஸ் அரே இருக்கு இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி குரூப்ஸ், அதை வந்து எவ்ரி டைம் நம்ம ஐட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிக்ஷனரி. ஸோ இதுக்கு வந்து கீன்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா, வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒரு அரே தான். கீ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 ஸ்ட்ரிங் அனகிராமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே, நம்ம அகைன் இதில் இருக்க எக்ஸாம்பிள் ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிக்ஷனரி அரே வச்சுருந்தோம், அரே ஆஃப் அரே. இப்போ வந்து டிக்ஷனரி வச்சுருக்க போகிறோம். ஸோ இந்த டிக்ஷனரியில் கீ வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஈட்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ ஈட்டை வந்து இப்போ இந்த கீழே பார்க்குறோம், ஃபஸ்ட்டு இந்த ஈட்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு ஏஇடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஷார்ட் பண்ணிட்டோம். இந்த கீ வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புதுசாக வந்து ஏஇடின்னு ஒரு கீ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த கீக்கு ஒரு அரேவை வந்துட்டு வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் இன்செர்ட் பண்ணுறப்ப நம்ம ஈட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ டி அப்படின்னு வருது, இந்த டீயை மறுபடியும் ஷார்ட் பண்ணுறோம், ஏஇடி. ஸோ இந்த ஏஇடி கீழே இருக்குது. ஸோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டீயை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து டேன்ன்றதை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட். ஓகேவா? இந்த ஆண்ட்டுங்கிறது நமக்கு வந்து இதில் இல்லை. ஸோ புதுசாக ஒரு கீ வந்து ஆட் ஆகுது, ஆண்ட் அப்படின்னு. ஓகே, டேன். ஓகே, அடுத்து என்ன வருது, ஏட்டுங்கிற கீயை நம்ம மறுபடியும் ஷார்ட் பண்ணால் ஏஇடிங்க கீ வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதில் போயிட்டு அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நேட் வருது, நேட்டை ஷார்ட் பண்ணோன்னா ஆண்ட்டு. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். அடுத்து பேட்டுன்னு வருது. ஸோ அதோட கீ வந்து ஏபிடி, அதோட அவுட்புட் அரேயில் வந்து பேட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த டிக்ஷனரி நமக்கு எல்லா ஸ்ட்ரிங்ஸும் ஐட்ரேட் பண்ண அப்புறம் கிடச்சிரும். இதுக்கப்புறம் இதில் இருக்க வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு அரேயில் போட்டு நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம்.
ஸோ இதில் வந்து இந்த அப்ரோச் நம்ம எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு டைம் அந்த குரூப்ஸ் அரேவை ஐட்ரேட் பண்ண வேணாம், நமக்கு ஈஸியாக அந்த கீயை வந்து அந்த என்ன குரூப் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த டிக்ஷனரி லாஜிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்படி குரூப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்பிளி ஒரு அரே யூஸ் பண்ணி அந்த அரேவை எவ்ரி டைம் ஐட்ரேட் பண்ணுறத லாஜிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதோட லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளமே நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இதோட கோடிங் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டிங் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஷார்ட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? ஏஎன்டின்னு வரணும். பட் இதை வந்து ப்ரோக்ராமில் நம்ம எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கான கோட் என்ன, அதுக்கு நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட லாங்குவேஜில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு அரேவை வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆர் நம்ம வந்து நம்மளே கூட ஷார்ட்டிங் அல்காரிதம் எழுத முடியும். பட் ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஒரு இன்புட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அதவே எடுத்துக்கிறேன். டேன் அப்படிங்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அரேவாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அரேவை நான் மாற்றுறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஒரு கேரக்டராக ஐட்ரேட் பண்ணி அதில் அப்பன் பண்ணிக்கிட்டே வரலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளாங்க் எம்டி ஸ்ட்ரிங்கை அனுப்பிச்சோம் அப்படின்னா, இதுவே ஒரு கேரக்டர்ஸை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, TAN அப்படின்னு சொல்லி எனக்கு அரேவாக ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இன்புட் ஸ்ப்ளிட்டு ஓகே எம்டி ஸ்ட்ரிங் வந்து நான் அனுப்பணும். ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அரேவாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த அரேவை வந்து நம்ம சார்ட் பண்ணோம். ஸோ சார்ட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது? சார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது நம்மக்கிட்ட. சார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதையும் நம்ம அப்படியே கால் பண்ணிடலாம். ஓகேவா? அதை கால் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்? ஓகே. ஸோ அதில் அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு? ஷார்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது ஷார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஆனால் என்ன வேணும் அப்படின்னா, அரே வேணாம், எனக்கு ஸ்ட்ரிங்கு தான் வேணும். கரெக்டாக? ஸோ டேன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து எனக்கு என்னவா மாறணும் அப்படின்னா, ஆண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்காக மாறணும். ஸோ அகெயின் ஒரு அரேவை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஜாயினுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். அதை பண்ணுறப்ப அதுக்கு அனுப்புகிறப்ப செப்பரேட்டர்னு ஒன்று அனுப்புவோம். ஸோ செப்பரேட்டர்னால் என்ன அப்படின்னா, ஓகே ஏன் எரர் அடிக்குது? ஓகே இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வச்சுருக்கேன், அதான் எரர் அடிக்குது. ஓகே. ஸோ ஜாயினுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றும். பட் அந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு செப்பரேட்டரை வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயினுக்கு நான் எதுவுமே அனுப்பலை. பை டிஃபால்ட்டாக கமாங்கிற இது வந்து ஆட் பண்ணிடுது. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ அதனால் பிளாங்க் ஸ்ட்ரிங்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வரணும் ஆண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்புறம் ஷார்ட் பண்ணணும், அப்புறம் அகைன் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் போட்டுக்கிறேன். ஷார்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஷார்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இன்புட் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே. அந்த ஸ்ப்ளிட் பண்ணதை வந்து ஷார்ட் பண்ணும், அப்புறம் வந்து ஜாயின் பண்ணும். ஓகே. இதை வந்து எனக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஷார்ட் ஸ்ட்ரிங்கை வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே. ஸோ டேன் வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். டீன்னு கொடுப்போம். டீன்னு கொடுத்தா ஏஇடி. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்டடாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம்க்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, குரூப் அனகிராம்ஸ். ஸோ நமக்கு வந்து குரூப் அனகிராம்ஸ், நமக்கு இதுக்கு என்ன இன்புட் வரும் அப்படின்னா ஒரு அரே தான் இன்புட்டாக வரும். அவுட்புட் என்னென்னா 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இப்போதைக்கு எம்டியாக ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே டன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொடுத்த இன்புட். ஸோ இதோட அவுட்புட் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். குரூப் அனகிராம்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்புட் அனுப்புகிறோம். அவுட்புட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு அரே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லாஜிக் பார்த்தோம். அப்புறம் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் பார்த்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வந்து ஒரு அரே யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் பார்த்தோம் இல்லையா, அதே லாஜிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் அரே அப்படி குரூப்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரே வச்சுக்கலாம். குரூப்ஸ். ஓகே, இந்த குரூப்ஸ் தான் நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு அரேயில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட்டாக ரீட் பண்ணோம். ஸோ ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் அரேவோட லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ், அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுக்கலாம். அரே ஆஃப் ஐ. ஓகேவா? ஸோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி லூப்க்கு. ஓகே, இப்போ இந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குரூப்பில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக? ஸோ இந்த குரூப் இப்போ வந்து குரூப்பை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐட்ரேட் பண்ணோம். ஃபார் லூப்பில் j ஈக்குவல் டு 0, j லெஸ் தென் குரூப்ஸ் டாட் லென்த்து j ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த குரூப்ஸ் வந்து ஆரம்பத்தில் என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த குரூப்பில் இந்த எலிமெண்ட் ஆட் ஆகிருச்சா இல்லையான்றத நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். கரெக்டாக? ஒரு பூலியன் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பூலியன் வந்து லெட் எலிமெண்ட் ஆடட். ஓகேவா? இனிஷியலாக வந்து என்னென்னா ஃபால்ஸ். ஓகே, இப்போ இந்த லூப்புக்குள்ளே போகுது. நம்ம என்ன செக் பண்ணோம், குரூப்பில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்ஸில் குரூப் எடுத்தாச்சு. இந்த குரூப்பில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இன் குரூப். ஓகே, மேபி நான் ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த குரூப் எடுத்தாச்சு. அந்த குரூப்பில் ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த புதுசாக வந்திருக்க இந்த எலிமெண்ட்டும் அனகிராமான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? இஸ் ஃபங்க்ஷன் இஸ் அனகிராம். ஓகேவா? இந்த அனகிராம் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன வரும்னா ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வரும். இது ரெண்டும் அனகிராமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்ம ரெண்டு லாஜிக் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த S1ல் இருக்கக்கூடிய லெட்டர்ஸும் அதோட ஃப்ரீக்வன்சியும் S2ஓட லெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது அனகிராம். இன்னொரு சிம்பிள் லாஜிக் என்னென்னா, S1 சார்ட் பண்ணணும், S2வையும் சார்ட் பண்ணணும். அப்படி சார்ட் பண்ணி ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அனகிராம். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளி ஆல்ரெடி நம்ம சார்ட் ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்கனவே மேலே எழுதி வச்சுருக்கோம். சார்ட் ஸ்ட்ரிங் S1 சார்ட் பண்ணுறோம் அண்ட் அது ரெண்டையும் S2வையும் சார்ட் பண்ணுறோம். அது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அனகிராம். ஓகேவா? டன். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் அனகிராமான்னு நம்ம செக் பண்ணோம். கரெக்டாக? இஃப் இஸ் அனகிராமா, ஃபஸ்ட் குரூப்பில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் குரூப்பில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் புதுசாக வர எலிமெண்ட்டும் அனகிராமான்னு செக் பண்ணுறோம். அனகிராமா இருந்துச்சு அப்படின்னா எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும் அந்த குரூப்பில். ஸோ குரூப்ஸ் ஆஃப் ஜேல நம்ம என்ன பண்ணிடலாம், புஷ் பண்ணிடலாம். அங்கே வந்து ஒரு அரே தான் இருக்கும், அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணிடுறோம் புதுசாக வரக்கூடிய எலிமெண்ட்டை. ஓகே, அண்ட் இம்மிடியேட்டாக நம்ம என்ன பண்ணிடணும், பிரேக் பண்ணிடணும். ஏன்னா இனிமேல் எந்த ஒரு குரூப்லேயும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லையா. ஸோ அதனால் பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த பூலியனை எலிமெண்ட் ஆடட் அப்படிங்கிற பூலியனை ட்ரூ பண்ணிடணும். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் குரூப்ஸ் எல்லாம் ஐட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரும் இல்லையா. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த குரூப்ஸ் வந்து எம்டியாக இருக்கும், ஈட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த லூப்புக்குள்ளேயே போகாது. கரெக்டாக? அண்ட் மேட்சும் ஆகாது. சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பூலியன். ஸோ அந்த பூலியன் இஃப் எலிமெண்ட் இஸ் நாட் ஆடட், எலிமெண்ட் ஆடட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா புதுசாக வந்து ஒரு குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணோம். இந்த குரூப்ஸ் அரேயில் புஷ் பண்ணோம். புஷ் பண்ணுறப்ப இப்போ தான் புதுசாக வந்து ஒரு அரே வந்து புஷ் பண்ணுறோம். அதில் வந்து இந்த எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எலிமெண்ட் ஆடட். ஓகே, டன். ஸோ இவ்வளோ தான் இந்த இதுதான லாஜிக். இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் குரூப் பை கரெக்டாக வருதா அப்படின்னு. நோடு 62. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட், டி அண்ட் 8. ஸோ இது வந்து ஒரு குரூப்பு. அப்புறம் டேன், நேட் இது வந்து ஒரு குரூப்பு. அப்புறம் பேட் அப்படின்றது ஒரு குரூப். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து ஃபஸ்ட் லாஜிக். ஏன்னா குரூப்ஸ்னு ஒரு அரே வச்சுட்டு அதில் வந்து சால்வ் பண்ணுறது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டைம் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும் அப்படின்னாலே எல்லா குரூப்பையும் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அது வந்து
அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நமக்கு ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பேட் வரலாம், செகண்ட் வந்து இந்த குரூப் வரலாம், அப்புறம் இந்த குரூப் வரலாம். ஸோ ஆர்டர் வந்து நமக்கு மேட்டர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து குரூப்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் எம்டி ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ அகைன் அதே லாஜிக் தான். அதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். I = 0, I less than array length I ++. ஓகே, அரேயில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம ஷார்ட் ஸ்ட்ரிங் பண்ணிடும். ஓகேவா, ஷார்ட் ஸ்ட்ரிங் இந்த எலிமெண்ட்டை வந்து ஷார்ட் ஸ்ட்ரிங் பண்ணிடும். இது வந்து நமக்கு இதுதான் நம்மளோட அந்த குரூப்புக்கான கீ. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப்போட கீ வந்து என்ன அப்படின்னா, இதை நம்ம ஷார்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏஇடின்னு வரும் இல்லையா, இந்த ஏஇடி தான் நம்மளோட கீ. ஓகே, ஸோ இந்த கீ வச்சு இந்த குரூப்ஸ் ஆப்ஜெக்டில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ குரூப்ஸ் ஆப்ஜெக்டில் இந்த கீ வச்சு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக வந்து ஒரு கீ அந்த ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஒரு அரே தான் க்ரியேட் பண்ணுறோம். அந்த அரேயில் நம்ம இந்த புது எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இன்கேஸ் ஆல்ரெடி அந்த கீ வந்து அந்த குரூப்ஸ் ஆப்ஜெக்டில் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஏற்கனவே ஒரு அரே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக, குரூப்ஸ் ஆப்ஜெக்டில் அந்த கீழே ஏற்கனவே ஒரு அரே இருக்குன்னு அர்த்தம். அந்த அரேயில் நம்ம ஜஸ்ட்டு வந்து புஷ் பண்ணிடலாம் அந்த புதுசாக வரக்கூடிய எலிமெண்ட்டை. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்மளோட குரூப்ஸ் ஆப்ஜெக்டை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏஇடி அப்படின்னு ஒரு கீ இருக்குது, அதோட குரூப்பு. ஆண்ட்னு ஒரு கீ இருக்குது, அப்புறம் அதோட குரூப்பு. ஏபிடின்னு ஒரு கீ இருக்குது, அப்புறம் அதோட குரூப். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கீ அண்ட் குரூப்பாக இருக்குது. குரூப்புங்கிறது ஒரு அரே. ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் என்னென்னா, இந்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அரேயில் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த குரூப் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதோட கீஸ் எல்லாத்தையுமே நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூஸை நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ணலாம்னா, ஆப்ஜெக்ட் கீஸ்ன்னு ஒரு இருக்குது. வேல்யூஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, கீஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த கீஸ்க்கு வந்துட்டு இந்த குரூப் ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன கீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ லெட் கீஸ் கான்ஸ்ட் கீஸ், இந்த கீஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, சரிதா. ஸோ ஏஇடி அண்ட் அபவுட். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும், குரூப்ஸுன்ற ஒரு அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே. ஓகே, இந்த குரூப்ஸ் அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இந்த கீஸ் இருக்கு இல்லையா, இந்த கீஸ் எல்லாத்தையுமே ஒரு கீஸாக நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்பில் let I = 0, I less than keys dot length and I ++. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கீ கிடச்சிருச்சு. இந்த கீலேருந்து வேல்யூ எடுக்கணும். கரெக்டாக, குரூப் ஆப்ஜெக்ட் டாட் ஆஃப் கீ ஸோ 5. ஓகேவா, இந்த இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஒரு குரூப் அரே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளோட குரூப்ஸ் அரேயில் புஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, டன். ஸோ இப்போ நமக்கு ஃபைனலி நமக்கு அந்த குரூப்ஸ் அரேவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈட் டேன், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அப்ரோச் பிடிச்சிருக்கோ அந்த அப்ரோச்சில் சால்வ் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு வித் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க.